அடையாளத்திற்கு தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ள 11 ஆவணங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை அதில் ரேஷன் கார்டை இணைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக வழக்கறிஞர் அணி, மாநில நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம், அமைச்சர் செயலாளர் RS பாரதி, சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ ஆகியோர் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த NR இளங்கோ, செயற்கை நுண்ணறிவு மூலமாக வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் செய்தால் அதை எப்படி தவிர்ப்பது, எதிர்ப்பது என்பது குறித்து சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். பீகாரில் நடக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள அம்சங்களை இந்தியா கூட்டணி தெளிவாக எடுத்துச் சொல்லி இருப்பதாகவும் அவர் கூறினார். இது அவர்கள் பட்டியலிட்டிருக்கக்கூடிய 11 ஆவணங்கள் சாதாரண குடிமகனிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அல்ல. பாஸ்போர்ட் அல்லது பென்ஷன் பேப்பர்ஸ் அல்லது மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், எப்படி என்று 11 ஆவணங்கள் அனைத்து சாதாரண மக்களிடம் இல்லாத ஆவணங்களாக அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஆதார் அட்டையும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ரேஷன் கார்டும் அவசியமாக அந்த பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம்.